ஆப்பிளோட போன வருஷம் மார்க்கெட்டிங் பட்ஜெட் என்ன தெரியுமா? 1.8 பில்லியன். அமேசானோட பட்ஜெட் 3.8 பில்லியன். கொக்கோ கோலாவோட பட்ஜெட் 4 பில்லியன். சாம்சங்கோட பட்ஜெட் 3.3 பில்லியன். கூகுளோட பட்ஜெட் 3.2 பில்லியன். இவங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற டாப் பிராண்ட்ஸ். இருந்தாலும் எல்லா வருஷமும் பல பில்லியன் மார்க்கெட்டிங்காக செலவு பண்றாங்க. ஏன் சொல்லுங்க? எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் பட்ஜெட் ஒதுக்கி மார்க்கெட் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியும், இல்லை பிஸ்னஸை தக்க வைக்க முடியும். பட் நம்மள பல பேர் மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்குற அந்த பட்ஜெட்டை ஒரு எக்ஸ்பென்ஸாக நினச்சி மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே இல்லாமல் லீட்ஸ் அதுவாக வரும், நம்ம கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் போட்டு மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு 3 மடங்கு ரொம்ப ஸ்பீடாகவே க்ரோ ஆகும். நீங்கள் நம்புற மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறீங்க அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க அவங்களோட மந்த்லி டர்ன் ஓவரில் அட்லீஸ்ட் 20% மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல பொசிஷனில் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பிஸ்னஸை மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும், கம்மியான காஸ்ட்ல மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஜிட்டலில் போகிறது தான் ஒரே ஆப்ஷன். முக்கியமாக டிஜிட்டலில் வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸை கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் நான் பல பிசினஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். உங்க பிசினஸும் வீடியோ மார்க்கெட்டிங் மூலியமா நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும், அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பிசினஸை எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா வீடியோ மார்க்கெட்டிங் மூலியமா க்ரோ பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.